என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க இருக்கோம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் நான் போடுற பிக் பாஸ் சம்மந்தமான கண்டென்ட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் யூடியூபோட நிலவரம். அதை தொடர்ந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். நான் போடுற பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் காமெடியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சினிமா காமெடியாக இருக்கட்டும், சயின்டிஃபிஷியல், அது இல்லாமல் மோட்டிவேஷன் வீடியோ, அந்த மாதிரி ஏகப்பட்டது செய்கிறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட துணுக்குகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் மாத்திரம் கொடுத்துட்டு போங்க. உங்களோட கொமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேண்ட்ரா கிட்ட நைட் 11 மணிக்கு வினோத் வந்து கெஞ்சிடான்னு கெஞ்சிறாரு. ஏண்டா கெஞ்சிடா, இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நாங்கள் தேடி பார்க்குறப்ப முந்த நாள் நேற்று நடந்த விஷயம் பதிவாகுது. அதாவது கனியை இவங்க அவங்களோட குழந்தைகளை பற்றி ஏதோ பாட்டு பாடிட்டாங்களாம். சேண்ட்ராவோட குழந்தைகளை பற்றி பாட்டு பாடிட்டாங்களாம். அதை பற்றி தான் வாக்குவாதம். அதுக்கு சேண்ட்ரா வந்து கனிக்கிட்ட சாரி கேட்கணும்னு அவ்வளோ பெரிய மீட்டிங் போட்டு அதை வினோத்தோட லீடர் வினோத்துக்கிட்ட சொன்னோன்னே வினோத் வந்து சேண்ட்ரா கிட்ட அந்த விஷயத்த சொல்லி சொன்னால் முடிஞ்சிச்சு. நீங்கள் வரணுமா? ஏன் இல்லை அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. ஏங்க கூப்பிடுறாங்க? ஏன் வரணுமா? எதுக்கு வரணுமா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு வினோத், இல்லை நீங்கள் சாரி கேட்கணுமா நேற்று நடந்த விஷயத்துக்கு சொல்லி. அதுக்கு தானே அது சேண்ட்ராவுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நான் வரமாட்டேன். முரண்டு பிடிக்குது. சேண்ட்ராவை பார்த்தீங்கன்னா, அதாவது யாரை குற்றஞ்சாட்டணுமோ குற்றஞ்சாட்ட மாட்டாங்க. இப்போ எல்லாமே நாமினேஷன் பண்ணவங்க யார அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனையானவங்க தான் எல்லாம் நாமினேஷன் பண்ணிட்டு வராங்க. இதுதான் பிக் பாஸோட எழுதப்படாத சரித்திரம். அவங்களுக்கு பிடிக்காத நபர்களை நாமினேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் யார் சேண்ட்ரா பண்ண மாட்டாங்க. சேண்ட்ரா நீதி நியாயமாக யார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே ஒத்து வரலையோ அவங்கள தான் நாமினேஷன் பண்ணுவாங்க. திவ்யா கூட சேண்ட்ராவை நாமினேஷன் பண்ணுறப்போட சேண்ட்ரா வந்து திவ்யாவை நாமினேஷன் பண்ணலை. அது ஏன்னு சொல்லணும்னா மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்துக்கிற நிகழ்ச்சினா நான் நீதியானவங்க நேர்மையானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், இல்லை நீங்கள் நினச்சது கனி கேட்குறப்ப, கனி எல்லாத்துக்கும் முன்னுக்கும் கேட்குறப்ப கனி பக்கமும் பிரச்சனை தான். இதுக்கு சாரி கேட்குறது இப்போ மக்களாகிய நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சாரி கேட்டே என்ன ஆக போகுது? நாங்கள் தான் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோமே. நீங்கள் யார்கிட்ட சாரி கேட்க சொல்கிறீங்க கனி? நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியை. நாங்கள் கடைசியாக வார இறுதியில் கவனிச்சிக்கிறோம் அவங்கள. நீங்கள் பேசாட்டுக்கு கேம் விளையாடுங்க. அதை சாரி கேட்டாலே கேளுன்னு விக்ரம் ஒரு பக்கம். இன்றைக்கி டாஸ்க் நடந்துருந்துச்சு, பெலூனை மிதிக்கணும். அந்த போட்டியில் ஆதிரை வந்து முகம் குப்புற விழுகிற மாதிரி ஒரு டாஸ்க் விளாண்டுருந்தார். பியானா கிட்ட சாரி கேட்க சொன்னார். ஏதோ ஒரு பிரச்சனையில் சாரி கேட்க சொன்னார். வியானா எக்ஸாக்ட்லி ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிட்டாங்க சாரி. அப்பையும் விக்ரம் வந்து சரி சாரியா, நீங்கள் என்ன சாரி கேட்க சொன்னதே விக்ரம் தான். சாரியா நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி அப்படின்ட்டு போயிருப்பார். அதே நிலைமை தான் இங்கே வருது. இப்போ விக்ரம் சாரி கேட்குறாரு. விக்ரம் சாரி கேட்டவொன்னே அதுக்கு எஃப்ஜேயும் ஆதிரியும் மன்னிப்பு ஏற்றுக்க மறுத்துக்கிறாங்க. மறுக்கிறப்ப அவர் அழுகிறாரு, புலம்புறாரு. கனிக்கிட்ட போயிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறாரு, தான் செஞ்சு தப்பா ரைட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாரு. அதான் ஏன் இந்த வீட்டில் சோரிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் ஆடுறாங்கன்னு தெரியலை. அதுக்கு பிறகு துவங்கிட்டாங்க. யார் பாருவும் கமுவும் லவ் பிரச்சனை. யாரும் உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்களா? நம்ம வீட்டிலனா ஓகே சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்களா? அப்படி இப்படின்னு அவங்களோட பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது? நான் சரி லவ்வர்கிட்ட பேச்சுக்குள்ளே நாங்கள் இங்கே இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு
வேணாம் அந்த மற்ற விஷயத்துக்கு வரோம். அவங்க தான் இங்கீதம் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவ்வளோ தூரம் பேசிக்கிறாங்க, எங்களுக்கு இங்கீதம் வேணாமா? சரி சரி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பாரு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கம்ருதீன் எங்கள் 2 பேர்த்து லவ்வை பற்றியும் வீட்டில் யார் ரொம்ப நாள் இருக்கணும், ஒரு 24 மணி நேரத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப பாரு சொல்கிறாங்க, தன்னோட பேரண்ட்ஸ் தான் வீட்டில் தங்கி இருக்கணும், நாங்கள் 2 பேரும் லவ் பற்றி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க. என்னடா இது, நான் சும்மா தான் சொன்னேன் நேற்று. என்னடா இது வந்து ஒரு கல்யாண வீடாகவே மாற்றுறீங்க போல இருக்கே. என்னடா அடே, இது பிக் பாஸ் வீடா இல்லை கல்யாண வீடாடா? இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி கூத்து நடக்குது. கல்யாணம் கட்டி தாலி கட்டி முடிஞ்சா ஹனிமூனும் கொண்டாடிடுவீங்க போல இருக்கே வீட்டுக்கே, பிக் பாஸ் வீட்டுக்கே. அப்பா கண்ணை கட்டு தெப்பையே. பாரு விட்டு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருப்பேன். விக்ரம் போயிட்டு கேட்பாராம், ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா உங்கள் பொண்ணை. அதே மைண்ட் வாஷ் தான் எங்களுக்கும். அடுத்ததா திவ்யா தாச்சி பிரச்சனை. தாச்சியில் சுட்டுக்கிட்டாங்க போல திவ்யா. அப்போ நீ ஒழுங்காக பண்ணுறதுலே லூஸுன்னு அப்பையும் வாய் தடுமாறி யார் சாண்ட்ரா வந்து கனிக்கிட்ட சாரி கேட்கணுங்கிற பிரச்சனை வீட்டுக்கு ஓடுறப்ப அவர் அங்கே போயிட்டு தாச்சியில் போயிட்டு ஏதாவது செஞ்சிக்க, அதுக்கு கம்ருதீன் வந்து லூஸு அப்படின்னு சும்மா வாய் தவறி சொல்லிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பதட்டத்தில் அவரும் லூஸு அப்படின்ட்டார். அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து இங்கே பெரிய புரளி கலப்புது திவ்யா. இப்போ திவ்யாவுக்கும் அந்த சண்டை ஒரு மாதிரி முடிச்சாலும் கூட திவ்யாவுக்கும் பாருவுக்கும் ஒரு சண்டை. ரெண்டுமே ஆடுற ஆட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திவ்யா 1னா 9ங்கும், இந்த பாரு 9னா 15ங்கும். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சண்டை. அப்பாப்பாப்பா எதுக்கு ஆரம்பிச்சிச்சு, என்னத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நாங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு தெரியலை. அந்த மாதிரி இந்த சண்டை இருந்துச்சு. ஒரு கேரக்டரில் வந்த சம்மந்தமாக பாரு வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆஃப்டர் ஆல் விஷயம். அதை ஒரு சண்டையாக பிடிச்சி திவ்யா சண்டை போட, திவ்யாவுக்கு எதிர்வினை பேசுகிறதா ஏதேதோ பேச, அதுக்கு திவ்யாவும் ஏதேதோ பேச, அவங்களே அம்மாடா போதுண்டா சாமி பாருவே அம்மா எங்களோட பேச இல்லைம்மா அப்படின்னு 2 பேருமே பேச்சு வீராங்கனைகள். ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாலே போதும், டக்குன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 2 வீராங்கனைகளை இறக்கி விட்ட களத்துக்கு அவங்களே டயர்டாகி உட்காந்துட்டாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா நபர்களையும், வீட்டில் உள்ள எல்லா நபர்களையும் தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க ஜெயிலுக்கு. சாண்ட்ரா, வினோத் அவர்களை தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க. என்னடா லீடராக இருந்த இப்போ ஜெயிலுக்கே வந்துட்ட. சரி, வினோத்தோட நிலைமை நினச்சா கவலைக்கிடமாக தான் இருக்குது. அடுத்ததா லீடர் ஆகிறாரு பிலிம் டாஸ்கின் போது லீடர் ஆகிறாரு கம்ருதீன். ஆனால் அந்த லீடர் ஆகினது எப்படின்னு அலப்பற இருக்கே. ஒரு பக்கம் பார்வதி ஏன் கம்ருதீன் கம்ருதீன் பார்வதி அப்படின்னு சொன்னாலே அடுத்து கம்ருதீன் வந்து நின்றுவார், அதனால் சொல்லிட்டேன். கம்ருதீன் பார்வதி அமித் வந்து நிற்கிறாரு. இது டாஸ்கில் என்னடா இந்த டாஸ்கில் சப்போர்ட்டராக பார்வதி செலக்ட் பண்ணாங்க அமித்தை. அடடே அது அடுத்தது கம்ருதீன் செலக்ட் பண்ணால் சபரிய. அடடே உங்களோட இதே புரிஞ்சுக்க இல்லைடா. யார் வளமையாக செலக்ட் பண்ணுவா கம்ருதீன் வந்து பார்வதியும், பார்வதி வந்து கம்ருதீனையும் செலக்ட் பண்ணுறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. இதில் 2 பேர் வேறு வேறு பாருங்க செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி இவங்க பண்ண லூட்டி இருக்கே யார், கம்ருதீன் பார்வதி 2 பேரும் சேர்ந்தே வந்து நிற்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பார்வதிக்கு ஜோடியாக வந்த அமித் இருக்காரே, அவங்க 2 பேரும் பண்ண அலப்பற தாங்க இல்லை. நீ கம்ருதீனுக்கு ஜோடியாக இருக்கிறத விட அமித்துக்கு ஜோடியாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பண்ண அலப்பற இருக்குது. அடுத்ததா விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. அதாவது டாஸ்கின் போது அவர் மோங்குப்புறமாக விழுகிற மாதிரி, ஆதிரை மோங்குப்புற விழுந்து அடிப்படுற மாதிரி அவர் கேம் விளையாண்டாராம். அதுக்கு சாரி சொல்லி விக்ரமும்
எஃப்ஜே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபரை கட்டுப்படுத்தி சாரி கேட்ட 2 பேரும் சமாதானமாகி கேம் ஷோ இதோட முடியுது. கதையும் முடிஞ்சிருச்சான், கத்தரிக்காவும் பூத்துருச்சான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாலி. எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.